ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அனைத்து குருராஜ் சொந்தங்களுக்கும் ஜெயம் பாலுவின் அன்பான வணக்கங்கள். என்னை அறிமுகப்படுத்துறதுல இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நான் நிறைய வெளியே வந்திருக்கேன். நிறைய விஷயங்களை நம்ம ராயர்கிட்ட தெரிஞ்சுட்டு கற்றுட்டுருக்கேன். நிறைய சர்வீஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கேயும் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸுன்றது, அதாவது சேவைன்றது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சேவை பண்ணிகிட்டே போவாங்க. நம்ம நமக்கு தெரிஞ்ச சேவை நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம். அது பாட்டுட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ராயர் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு சேவை இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். எதனா கொடுப்பாரு அப்படின்றது எதிர்பார்ப்போடு நம்ம அந்த சேவையில் ஈடுபடக்கூடாது. சேவைன்னா நம்மளால் என்ன முடியுமோ அந்த சேவையை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி சேவையாக பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அவர் அந்த தேவை இருக்கிற நேரத்தில் அதை அவர் பூர்த்தி பண்ணிடுவார். நிறைய என்னோடது பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்காரு. இன்றைக்கும் பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னோட துணைவியார் பாரதி, அவங்களுக்கு தான் அந்த பெரிய இஷ்யூ நடந்தது. என்னென்னா, அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நானே எல்லாத்தையும் சொன்னால் நல்லா இருக்காது, அந்த விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. என்னோட உடலில் மூளையில் வர நரம்பு மேலே ஏதோ கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம். ஆனால் அது வளர ஆரம்பிச்சே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, அது 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்குன்னாங்க. ஆனால் அது ஸ்லோவாக தான் வளரும். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா அப்போ எத்தனை வருஷமாக வளர்ந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதை காமிச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அதுதான் எனக்கு பெரிய இதுவே. என்னன்னா, எனக்கு ஃபேஸ் ஒன் சைட் ஃபுல்லாகவே ஆக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. கண்ணு க்ளோஸ் ஆகலை, காது கேட்கல, வாய் ஃபுல்லாக கோணிக்குச்சு. எனக்கு எப்போ தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வாய் ஃபுல்லாக போன போது தான் எனக்கு ஃபுல்லாகவே நம்மள உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா கண்ணு க்ளோஸ் ஆகிறது நம்மளுக்கு பார்க்க முடியாது இல்லைங்களா. நம்ம தூங்கும் போது தான் அது க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியும். மற்றவங்க பார்த்தோம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஃபுல்லாக வாய் போனும் போது தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். இந்த மாதிரி ஃபேஸ் உனக்கு பெரலிட்டிஸ் அட்டாக்ஸ் மாதிரி வந்திருக்குமா, நீ நரம்பு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நேராக எஸ்எம்ஹெச் தான் போனோம். போய் பார்த்தோம். சரின்னு அவரும் இது எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் எம்ஆர்ஐ எடுன்னு யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாதுங்களாம். ஏன்னா எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும்ன்றதுனால யாரையும் அவ்வளோ சுலபமாக எம்ஆர்ஐ எடுன்னு சொல்ல மாட்டேன். அது என்னவோ உன்னை சொல்லணும்னு தோணுச்சுமா எனக்கு. அது நீ கும்பிடுற கடவுளா, நான் சொல்கிற கும்பிடுற கடவுள். அவர் கிறிஸ்டின், அவர் கும்பிடுற கடவுளா தெரியாது. அந்த ஜீசஸ் சொன்னாரா நீ கும்பிடுற கடவுள் சொன்னாரா தெரியாது. உனக்கு எம்ஆர்ஐ எடுக்க சொன்னேன் அப்படின்னாரு. அப்போவே நான் நினச்சது ஒரே ஒரு இது, ராகவேந்திரா நீ ஏதோ ஒரு இது சொல்லியிருக்க அப்படின்ட்டு. அவர் பார்த்துட்டோடனே சொன்னார், உனக்கு காது நரம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா காது கேட்கலன்ற மாதிரி தான் நான் போனது. கொஞ்சம் இஎன்டிக்கிட்டையும் போனேன், எல்லாம் பார்த்தேன், காதும் கேட்கல அப்படின்ற மாதிரி தான், கொஞ்சம் கம்மியாக கேட்குது அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணியிருந்தோம். சரி, அதுக்கு தான் மருந்து கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்த உடனே அவர் சொல்லிட்டாரு, மூளையிலேருந்து வர 2 நரம்பு இருக்குது, அந்த நரம்புக்கு நடுவில் உனக்கு கட்டி வந்துட்டு இருக்கு, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா 2.5 இன்ச்சு இருக்குது, 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதை நம்ம சுலபமாலாம் எதுவும் பண்ண முடியாது, அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு 4 டாக்டர்கிட்ட போய் ரெஃபரன்ஸ் போயிட்டோம். எல்லா இடத்துக்கும் போனால் எல்லாருமே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சொல்லியாச்சு. எப்பாடா ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோன்னா நடமாடுறதுக்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. நம்ம எழுந்து நிற்கிறதுக்கே முடியாது. அப்புறம் எப்படி நான் பசங்களை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, இவரை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கணுமேனு எனக்கு ஒரு கஷ்டம்தான். அப்பான்னு டெய்லி ஆனால் எழுந்த உடனே குளிச்சோமா, நேராக போய் எல்லா ஒர்க் முடிக்கிறோமோ, எல்லா வீடெல்லாம் பெருகின உடனே நேராக போய் ராயரை போய் கும்பிட்டுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவேனே. அது ரெகுலராக நான் செய்கிற டியூட்டி. எந்த வேலை இருந்தாலும் என்ன டைம் ஆனாலும், இன்றைக்கும் 10:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10:30க்கு தான் சாப்பிட்டேன். போய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேனே, எந்த இதுவும் இருந்தாலும். அது ஒன்று தான் என்னோட ஆத்ம இது. ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட போய் ஒரு 12 முறை அவரை கூப்பிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அது என்னவோ டெய்லி சொல்லிகிட்டே இருந்தேன். சரின்னு அவராக என்ன பண்ணாரு தெரியல, இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறார். சரி, உடனே ரேடியேஷன் மூலமாக
கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு உடனே ஒரு ஃபோன். டாக்டர்கிட்ட இருந்து வந்த உடனே நேராக போய் ராயர்கிட்ட போய் நன்றி சொன்னேன். ஆப்ரேஷன் நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன். என்னை வந்து ரேடியேஷன் சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டேன். ரேடியேஷன் போது ஓப்பன்லாம் கிடையாது, அந்த இது மட்டும்தான், கதிர் மட்டும்தான் வந்து சுருங்க போது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அது ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, என்னால் எழுந்து என்னோட வேலையை செய்ய முடியுது, பசங்களுக்கு ஏதோ செய்ய முடியுது, என்னால் முடியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம், ரேடியேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை செஞ்சுக்கலாம். ஒரு 15 days தான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையை செய்யக்கூட கூட பசங்களை விட்டுட்டு நம்மளால இது பண்ண முடியல, நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா ஹெல்த்தியாக சாப்பிடணும், அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்ட் உங்கள் உடம்புல இறங்கும், அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஃபேஸ் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஃபுல்லாக ஆக்ஷன் இல்லாமல் இருந்தது. அதுக்கு மட்டும் நான் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி இப்போ நல்லாவே இருக்கேன். கண்ணு ஃபுல்லாக, அந்த கண்ணு தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலை, காது கேட்கல, ப்ளஸ் வந்து வாய் ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கும்போது யாருக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லைங்க. நார்மலாக நான் பேசும்போது மட்டும்தான் வாய் கோணுச்சு. நார்மலாக என்ன பார்க்குறவங்க உனக்கு உடம்பு சரியில்லையான்னு இது வரைக்கும் யாரும் என்னை கேட்கல. நானாக போய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் தெரிஞ்சதே தவிர என்னை அது வரைக்குமே ஆக்டிவாக தான் வச்சுருந்தாரு. எல்லா டாக்டரும் தலை சுத்துச்சா, வாந்தி வந்துச்சா, மயக்கமாக இருந்துச்சான்னு கேட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. கடைசி நிமிஷம் அன்னைக்கு நான் ஆப்ரேஷன் போகிற அன்னைக்கு வரைக்கும், அந்த ரேடியேஷன் பண்ணுற போகிற அன்னைக்கு வரைக்கும் என்னை ஆக்டிவாக தான் வச்சுருந்தார். என்னை வந்து அந்த ஆக்டிவாக வச்சுருந்தது அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலேயும் ஆக்டிவாக வச்சுருப்பாரு. இதுக்கு மேலே எனக்கு வந்து எந்த குறையும் வைக்க மாட்டார். பட்டுட்டேன் கொஞ்சம். அந்த அந்த ஒரு 1 மந்த்து வீடே வந்து ஒரு நரகம் மாதிரி இருந்தது. எல்லாரும் அப்படியே உம்முனுக்கு உட்காந்துட்டு இருக்கிறது, சோகமாக இருக்கிறது. யாருமே எங்கள் மாமியார்ல மாமனார் எல்லாருமே அப்படியே ஒரு பேஷண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் பேஷண்ட் ஆயிட்டாங்க. அப்போ மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கலேருந்து எல்லாரும் ஒரு சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க தெரிஞ்ச சாமி கிட்ட எல்லார்கிட்டையும் வேண்டி என்ன குணப்படுத்திட்டாங்க. இப்போ இதுக்கு மேல அவருக்கு ராயருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். இதுக்கு மேலேயும் அவரை வந்து நினைக்காம இருக்கிற நாள் கிடையாது, எப்பவுமே நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். அவர் தான் என்ன பார்த்துப்பார். பாலு சார் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துக்கும் கலங்க மாட்டாருங்க. இந்த பதிவு பார்க்கும்போது இந்த பதிவோட தொடர்ச்சியாக தான் நான் இதை பேசுகிறேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்க மாட்டாருங்க. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துன்னு போயினே இருப்பாருங்க. எதாவது எப்படியாவது நடக்கும், அவர் ராயர் பார்த்துப்பாரு. எதுக்கும் கலங்காத ஒரு மனுஷன். மனைவிக்கு ஒன்று மூளையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னும் போது, அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னும் போது உடஞ்ச ஒரு தருணத்தை அன்னைக்கு தாங்க நான் பார்த்தேன். ஒரு 12 13 வருட காலமாக அவங்கள பார்த்துன்னு இருக்கேங்க. நான் ஒரு விஷயத்துக்காக உடஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தானே நான் அதை பார்த்தேன். அந்த தகவலை சொல்லும்பொழுது எனக்கும் அன்னைக்கு ஒரு மாதிரி மனசு வந்து ரொம்ப எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியலைங்க. ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டார் ராயரு, தீர்க்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் அதற்கான ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு காரணம் கொடுத்துருக்குறாரு, அது பெரிய அளவில் இருக்காது. இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த அளவுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு போவாது, ராயர் விட்டுற மாட்டார். மருத்துவனாக நின்று அன்றைக்கி அவங்களுக்கு பண்ணுவாருன்னு நான் நம்பினேங்க. ஒவ்வொரு வாரமும் நான் வேணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு லேசர்னு அது சொல்லும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பழையபடி அவங்கள பார்க்கும்போது தான் அவங்க சந்தோஷத்தை விட, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க. அதுதான் ராயரை நம்பினாருங்க. அவர் ராயரிடம் அவருடைய கோரிக்கையை வச்சாருங்க. ராயரும் அவரை கைவிடலைங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுன்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்குது. அதை தான் அவர் நடத்தினாரு. நீ கவலைப்படாத, மருத்துவனாக நானே நின்று அதை சரி செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த தருணங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க நிற்கிறாங்கன்னும் பொழுது அந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு தான். என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நான் அதை வந்து அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது வந்து தெரியப்படுத்தலை.
பட் எனக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணாங்க. என்னோட பிரார்த்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை சார்பில் என்னோட சைடில் இருக்கிற நண்பர்களாகட்டும் உறவினராகட்டும் அவங்களோட பிரார்த்தனை தான் மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருந்தது. இந்த அளவுக்கு அவங்க வந்து உடனுக்குடனே வந்து ரெக்கவர் ஆகி அவங்களோட வேலைகள்லாம் சரி மற்ற விஷயங்களும் சரி எல்லாமே செய்யறதுக்கு ராயர் வந்து உறுதுணையாக இருந்தார். இதுக்கு வந்து நன்றின்றது வந்து பத்தாது, நிறைய இன்னும் சொல்லிட்டே இருக்கணும், நிறைய சேவைகள் அவருக்கு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த சக்தியை வந்து எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாருன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். சரணம் குருவே. பக்தருக்கு பாதுகை சத்தம் கேட்டருளவே, பக்தருக்கு பாதுகை சத்தம் கேட்டருளவே, சித்தம் இறங்கிய சத்திய குருதேவா, சித்தம் இறங்கிய சத்திய குருதேவா.